கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய ஒரு பகுதியை பார்க்கலாம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே திரும்ப கர்த்தர் நம்மை நிலைக்க பண்ணுவார் என்ற அந்த வார்த்தை எனக்கு அழுத்தம் திருத்தமாக ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் என்று நான் சொல்வேன். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் ஒருவேளை இழந்து போன நிலையில் இருக்கிறீங்க. ஒருவேளை சரீரத்தில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் சில இழப்புகள், நீங்கள் செய்த வியாபாரம், தொழில், எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சியில் சில இழப்புகள் வந்திருக்கலாம், நஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம். இப்படி நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே இழப்புகளை சந்தித்ததான ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போய் கூட இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, மீண்டும் திரும்ப நிலைக்க பண்ணுவேன்கிறார். வாய்க்க பண்ணுவேன், ஸ்டாண்டர்டாக நிலை நிறுத்துவாராம். மேலே சொல்லியிருக்கிறாரு, யாரையெல்லாம் அப்படி பண்ணுவாராம்? யூதா வம்சத்தாரையும் யோசேப்பு வம்சத்தாரையும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா என்றாலே துதி என்ற அர்த்தம். கர்த்தரை துதிக்கிறவர்கள் மீண்டும் நிலை நிறுத்தப்படுவார்கள். ஆம், அதேபோல் யோசேப்பு என்றால் அவங்களுடைய அம்மா ராகேல், அவங்க பெயர் வைக்கிறாங்க. அவன் பிறந்தபோது கர்த்தர் எனக்கு மீண்டும் ஒரு ஆண்மகனை தருவார் என்று விசுவாசித்து யோசேப்பு அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அப்போது ஆண்டவருக்குள்ள அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை, மீண்டும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை, ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை, மீண்டும் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு. அப்போ இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் நீங்கள் நிலைக்கப்படுவீர்கள். இழந்து போன அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், எதுவெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ, இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ், ஒரு குட் நியூஸ் என்னென்னா, கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறாருங்க. அவர் இன்னும் கைவிடலை. மீண்டும் ஆதியில் இருந்த அந்த குடும்ப சந்தோஷத்தை, தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒன்றையும் நீங்கள் இழந்து போகவே மாட்டீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கல்லவா இது. அவர் நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் நிலைப்பீங்க. காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், பெருமழை வரலாம், எதுலேயுமே உங்கள் வீடு நிலை குலைந்து போகாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற கன்மலை மேலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறபடினால் நீங்கள் நிலைப்பீர்கள். கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ணுவார். ஆகவே உங்களுக்கு எதிராக எத்தனையோ விதங்களில் ஆயுதங்கள் புறப்பட்டு வரலாம், ஒரு ஆயுதமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அவர் முடிவு பண்ணிட்டார் உங்களை குறித்து நிலைக்க வைப்பேன் என்று. ஆகவே எந்த சூழ்நிலையில் நீங்களோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்வோ அல்லது உங்கள் பொருளாதார நிலையோ உங்கள் குடும்பமோ பிஸ்னஸோ எதுவுமே சாத்தானால் கொள்ளை கொண்டு போக முடியாது, திருட முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஏதோ ஒரு சில சறுக்கல்கள் தற்காலிகமானவைகள். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நிலைக்க பண்ணப்படுவீர்கள். சோர்ந்து போகாதீர்கள், மீண்டும் எழும்புவீர்கள், மீண்டும் நீங்கள் பிரகாசிப்பீர்கள், மீண்டும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் சொன்னார், அது அப்படியே நடக்கும். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வரும் நாட்களிலே செய்யக்கூடியதான காரியங்களை பொறுத்திருந்து பாருங்கள். உங்கள் மூலமாக கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களை நினைத்து மீண்டும் திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் நல்ல ஒரு வார்த்தை. ஆமாண்டவரை, எதை அவங்க இழந்து போயிருந்தாலும் கர்த்தர் நிலைக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறேன். இனி அவங்க வாழ்க்கையில் இழப்புகள், லாஸ் கிடையாது, கெயின் தான், லாபம்தான் உண்டு. அப்படிப்பட்ட நல்ல லாபத்தை கொடுத்து உயர்த்துவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.